ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில உனக்கான ராஜயோகத்தை இந்த சாயப்பா சிறப்பாகவே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க வந்துட்டேன். இப்போது நான் கொடுப்பதை தவற விட்டுட்டீனா, நான் சொல்றதை கேட்க மறுத்தீனா, அப்புறம் நீ இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட போறியாங்கிறதையும் நீயே முடிவு செய்து கொண்டு இப்போது இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்லமே. நான் உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது எந்த விஷயத்திலும் பிரச்சனைகளோ தடைகளோ வரும்படி விட்டுட மாட்டேன். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில மாற்றங்களை வரவழைக்க தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நீ மனசுல என்ன யோசிச்சன்றதை நான் சொல்லட்டுமா? உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா வாழும்போது, வசதியாக இருக்கும்போது, உன் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குதேன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. வருத்தப்படாத, புலம்பாத. உன்னுடைய வருத்தத்துக்கெல்லாம் முடிவு கட்டதா இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். உன் காலம் மாறும், உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கை இழக்காம தைரியமாக உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செஞ்சினா, நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொண்டு வருவேன். மாற்றங்கள் வரும்போது முதல்ல அது உனக்கு கஷ்டமானதா துன்பமானதாக தோணும். ஆனால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டீனா, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டீனா, கடைசியில் அது உனக்கு இன்பமானதாகவும் சந்தோஷமானதாகவுமே இருக்குமே செல்லமே. உன் வாழ்க்கையில் நான் இப்போ செய்ய போகிற விஷயங்கள் மூலமாக தான் உன் வாழ்க்கையே மாறி இன்பமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் வந்து சேரப்போகுது. நீ எதெல்லாம் துன்பம் நினச்சி வருத்தப்பட்டியோ அது எல்லாமே இன்பமாக மாறும்படி இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். உன் வாழ்க்கைங்கிற பயணத்தில் நீ கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு நினச்சி உக்காந்தினா, வேகமாக உன்னை தாண்டி இன்னொருத்தர் ஓடி போய் அந்த வெற்றியை எட்டி பிடிச்சிருவாங்க. இப்போது இந்த உலகங்கிறது போராட்ட களமாக இருக்கிறத விட போட்டிக்கான களமாக மாறிடுச்சு. தொழில் செஞ்சாலும், வேலை செஞ்சாலும், வியாபாரம் செஞ்சாலும், படித்தாலும், என்ன செஞ்சாலுமே கூட உன் கூட போட்டி போடுறதுக்காக அங்கே 1000 பேர் வரிசையில் இருக்காங்க. போட்டியாகவே நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் நீ ஏதாவது தனித்துவத்தோட தனித்திறமையோட உன்னை நிரூபித்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தக்க வச்சுக்க முடியும். இதை மட்டும் எப்போதும் மறவாதே என் செல்லமே. எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாகுதோ அந்த அளவுக்கு மனிதர்களுக்குள்ள போட்டியும் பொறாமையும் கூட அதிகமாகும். அதனால நீ எப்போதும் ஒவ்வொரு வினாடியும் உன் வாழ்க்கையில முக்கியன்றதை உணர்ந்து செயல்படு. எந்த விஷயத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் அலட்சியம் வேண்டாம் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்துல கொஞ்சம் அலட்சியமா இருந்தா கூட அது உனக்கு கண்டிப்பாக நஷ்டத்தை உண்டு பண்ணும். அப்புறம் அதுவே உனக்கு கஷ்டத்தையும் உண்டு பண்ணும். ரொம்ப அலட்சியமாக இருந்தாலும் அது ஆபத்தையும் விளைவிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் எதையுமே சுலபமாக சாதாரணமாக எடுத்துக்காம ஒவ்வொன்றையும் கவனமாக செய்ய பழகு. இப்போ நீ வாழ்க்கையில் அலட்சியமாக இருந்தீன்னா, நாளைக்கு வாழ்க்கை முழுவதும் நீதானே கஷ்டப்பட வேண்டும். இப்போது வாழ்க்கையில் எல்லாத்தையும் கவனமாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் செஞ்சிட்டினா, நாளைக்கு வரக்கூடிய வருங்காலம் முழுவதும் உன் இஷ்டப்படி உனக்கு சந்தோஷமானதா நிச்சயமா இருக்கும். இதை மட்டும் நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக கொடுப்பதற்காக தான் உனக்கான ராஜயோகத்தோடு இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். உன் மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் மன கஷ்டங்களையும் போக்கும் மருந்தாக நிச்சயமாக நான் இருப்பேன். உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்வதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? மன வலியோடு இருக்கும் நீ மனதார என்னை தானே பிரார்த்தித்தாய். அதனால தான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக இந்த சாயப்பாவோடு ஓடி வந்தேன். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை வரவழைப்பேன். நீ எப்போதும் உனக்காக மட்டுமே வாழாம மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற நினைப்போட வாழ்கிறாய். அப்படி இருக்கும்போது உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கானதை நான் செஞ்சு தந்துதானே ஆகணும். அவங்க இவங்க நீ எல்லாருக்காகவும் நீ எல்லா வகையிலும் உதவி செஞ்சாலும் எல்லாருடைய நன்மையையும் மனசில் வச்சாலும்
உனக்காக யாரும் உதவி செய்யவோ உனக்காக யாரும் நன்மையை நினைக்கவோ மாட்டார்கள் என்ற இந்த சுயநல உலகத்தின் சுயரூபத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் என் தங்கமே. எப்போதும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தணும்னு தான் ஆசைப்படுறேன். எல்லாரையும் ஏணி போல ஏற்றி விட்டுட்டு உன் வாழ்க்கை இறங்கியே கிடக்குதேன்னு கவலைப்படாத. உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆளு பேரு பணம் வசதின்னு ஒன்னொன்று கை கொடுத்தாலும் உனக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். எந்த ஒரு மனிதனுக்கு இறைபக்தி அதிகமாக இருக்கோ இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்டான். நீயும் நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு இருந்தீன்னா எல்லாரும் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டுவேன். இன்னும் பல வழிகளில் நான் உனக்கு முன்னேற்றத்தை தரப்போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ நன்றாக வளமோடு நீண்ட ஆயுளோட செல்வ செழிப்போட ஆரோக்கியத்தோட பேரும் புகழும் பெற்று பெருமையாக வாழுவாய் என் செல்லமே. சில விஷயங்கள்ல நீ தீவிரமாக செயல்பட நினைக்கிறாய். ஆனா நீ நினைச்சது போல அது இல்லாம வெற்றியை கொடுக்காம உனக்கு கஷ்டப்படுத்துறது எனக்கு தெரியும். நீயும் வேற வழி இல்லைன்னு மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்க. அதனாலதான் இதுக்கு மேலும் நீ காத்திருக்கவோ கஷ்டப்படவோ வேணான்னு நான் முடிவெடுத்து உனக்கான நல்லதை செய்து கொடுக்க ஓடோடி வந்தேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா உனக்கானது கண்டிப்பா உண்மையிலேயே உன்னை வந்து சேர்ந்துடும். நீ எப்போதும் அமைதியாக உட்காந்து ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செய்ய பழகு. அதன் மூலமாக உன் மனசுல அமைதியும் வாழ்க்கையில சந்தோஷமும் நிச்சயமாக வந்து சேரும் என் தங்கமே. உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் தானே உன்னை வாட்டி வதைக்குது. நீ எதையோ நினைச்சு புலம்புற அளவுக்கு உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நான் அறிவேன். அதனால்தான் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரத்தி அடிச்சு இன்பமான மகிழ்ச்சியான நல்ல வாழ்க்கைய உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை நோக்கி ஓடி வந்தேன். நீயும் எதையாவது யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்காம உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கோ. ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட நல்லபடியா சிரிச்ச முகமா சந்தோஷமா வாழணும்னு தான் இந்த சாயப்பா உனக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ கலங்கவோ குழம்பவோ புலம்பவோ வேண்டாம். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கும்படி செய்கிறேன். நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில வரப்போகுது. எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் வருந்தாதே. இப்போது உனக்கு சிக்கல்களாகவும் சிரமமாகவும் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செஞ்சு உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன். இன்னும் உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் வரும். நீ எப்போதும் மனசை போட்டு குழப்பிக்காத. உன் மனசுலையும் உன் குடும்பத்திலையும் அமைதி நிலவும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா உனக்கு